அலார்ட் சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலார்ட் சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் மற்ற செக்டரை பற்றியெல்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இஎம்எஸ்ஸு அல்லது மற்ற இந்த டிஃபென்ஸு, பப்ளிக் செக்டர் கம்பெனிஸு, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி, இது எல்லாமே இந்த தீம் எல்லாமே வேல்யூவேஷனை போய் பாருங்கள். அவங்கக்கிட்ட கடன் நிறையா இருக்கும். அதனால் அந்த வேல்யூவேஷன் பார்க்காம, பேலன்ஸ் ஷீட் செக் பண்ணாமல், அவங்களுடைய இபிஎஸ் க்ரோத்து, ப்ராஃபிட்டு, கேஷ் ஃப்ளோ இதெல்லாம் பார்க்காம இந்த செக்டருக்குள்ளே உள்ளேயே நுழையக்கூடாது. நான் பர்சனலாக இந்த செக்டரையே அந்த செக்டரில் உள்ள ஸ்டாக்ஸை நான் பார்க்குறதே கிடையாது. ரீசன் என்னென்னா எல்லாமே 100 PE 200 PE அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி செக்டர் கொஞ்சம் நம்ம உஷாராக சூதானமாக இருந்துக்கணும். இந்த செக்டர்லலாம் போயிட்டு ஸ்டாக்கை வாங்கிட்டோம் அப்படின்னா, வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா சத்தியமாக அடி பயங்கரமாக உழுகும். அதே போல் தான் ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் ஏகப்பட்ட வேல்யூவேஷனில் இருக்குது. ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் கண்டிப்பாக ஒரு பிளட் பாத் கொடுத்தே ஆகணும். அல்லது ரொம்ப வருஷத்துக்கு இதே விலையிலே நிற்கணும். இதே விலையிலெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நிற்காது. ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் மார்க்கெட் சிச்சுவேஷன், அதாவது ஜிடிபி இவ்வளோ கம்மியாக போகும் பொழுது, பெரிய பெரிய லார்ஜ் கேப் கம்பெனிகளே திணறும் பொழுது சின்ன கம்பெனிகள் இன்னும் அதிகமாக சஃபர் ஆவாங்க. அவங்க ரிசல்ட்டை சரியாக அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. அதாவது நல்லா கொடுக்க முடியாது. அதனால் ஸ்டாக் மார்க்கெட் உடைப்படும். ஒருவேளை எப்போ உடைப்படும் அப்படின்னா, கம்பெனி ரிசல்ட்டை நல்லா அனௌன்ஸ் பண்ணலைன்னா, புத்திசாலி முதலீட்டாளர்கள் மியூச்சுவல் ஃபண்டோ எஃப்ஐஐஸோ அதில் இருந்தானா அவன் காசை எடுத்துகிட்டு வெளில போவான். ஏன்னா க்ரோத் இல்லைன்னு தெரிஞ்சு. ஆனால் அந்த கம்பெனியில் நம்மளை மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் போய் பிடிச்சி வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ரிசல்ட் நல்லா கொடுக்கல அப்படிங்கிறதே தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஸ்டாக்கை பிடிச்சி வச்சுக்கிட்டே இருப்போம். ஒரு காலத்தில் நம்மளை மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு காசு தேவைப்படும். அப்போ பஞ்சாக எடுத்துகிட்டு போவோம். அப்போ உடப்படும். அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக் ப்ராஃபிட் நல்லாவே ரெக்கவரி ஸ்டேஜில் இருக்கலாம். ஸோ இதுதான் மார்க்கெட்டில் நடக்குது. இப்படி இல்லாமல் கூட மார்க்கெட்டில் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நடக்குது. பாருங்கள், ஹெச்பிஎன்பி வைரஸ்னால் மார்க்கெட் கீழே விழுந்துச்சு. ஹெச்பிஎன்பி வைரஸுங்கிறது ஒரு சாதாரண வைரஸ். 20 ரூபாய்க்கு கீழே 10 ரூபாய்க்கு கீழே மெடிசன் இருந்தால் போதும், அந்த வைரஸ்னால் வர ஃபீவரை சால்வ் பண்ணிடலாம். இது கொரோனா மாதிரி கேஸு கிடையாது அப்படிங்கிறது கிளாரிட்டி முன்னாடியே இருக்குது. பட் இருந்தாலும் மார்க்கெட் உடஞ்சிச்சு. ஏன்னா ஒரு செட் ஆஃப் பாப்புலேஷன் இது கொரோனா மாதிரி மறுபடியும் வந்துடுமோ அப்படின்னு பயந்துட்டு ஸ்டாக்கை விற்றதுனால நடந்தது. ஸோ இதுதான் நீஜர்க் ரியாக்ஷன். அதாவது ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் இப்படி தான் பிளிப் ஆகும். ஒருவேளை நம்ம புல் மார்க்கெட்டில் இருந்தோம்னா இதெல்லாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதாவது இந்தியாவுடைய க்ரோத் உண்மையிலுமே ஒரு 7% மேலெலாம் இருக்குது. மார்க்கெட் இந்த மாதிரி கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா, நான் கண்டிப்பாக அந்த ஹெச்பிஎம்பி வைரஸ் மாதிரி சிச்சுவேஷன் வரும்பொழுது அப்போ டிப்பான ஸ்டாக்குகளை 1 2ன்னு நம்ம வாங்கணும். இப்படி தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியை அடாப்ட் பண்ணணும். நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு புதுசு, அல்லது ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி எனக்கு பெருசாக ஐடியா கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி சிப் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இருந்தாலும் எனக்கு டைரெக்டாக ஸ்டாக் வாங்கணும் அப்படின்னா, நான் பார்த்த வரைக்கும் எல்லாரும் போய் விலை கம்மியாக இருக்கிற ஸ்மால் கேப்பை தான் வாங்கியிருக்கிறீங்க. அப்படி பண்ணவே கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நம்மளுடைய ஸ்டாக் பிக்கிங்க்கு லார்ஜ் கேப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுவும் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா, ஐடி செக்டர் ஓகே, டிசிஎஸ் இன்ஃபோசிஸ். பேங்கிங் செக்டர் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஐசிஐசிஐ பேங்க்கு. ஃபார்மா செக்டர் டாக்டர் ரெட்டி, சிப்லா. பேங்கிங் செக்டர் சொல்லிட்டேன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஐசிஐசி பேங்க்குன்னு. வேறு என்ன செக்டர் இருக்குது? எஃப்எம்சிஜி செக்டர், ஐடிசி, HUL. இந்த மாதிரி மிகப்பெரிய டாப் மோஸ்ட் 2-3 ஸ்டாக்ஸை எடுத்துட்டு அதோடைய ஃபண்டமெண்டல்ஸ் பற்றி ஒன்றும் இல்லை, சிம்பிள் பிஇ ரேஷியோ, இபிஎஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதெல்லாம் அந்த மாதிரி ஸ்டாக்கெல்லாம் கன்சாலிடேட் ஆனால் ஒரு 2-3 வருஷம் கன்சாலிடேட் ஆகும். அதுக்கப்புறம் திருப்பி க்ரோத்தை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் சிம்பிளாக அதோடைய ப்ரைஸ் சார்ட்டை பார்த்து என்னைக்கு கரெக்ஷன் வருதோ அந்த ட்ரெண்டே உங்களுக்கு சொல்லும். ப்ரைஸ் சார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லிடும். அது ஒரு 10% கரெக்டாகும், திருப்பி எந்திரிச்சிடும். ஸோ அந்த 10-15% கரெக்டாகும் பொழுது நம்ம டைரெக்டாக அந்த ஸ்டாக்கை 1 2 வாங்கலாம். நீங்கள் காசு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே இல்லை, நம்பி கூட போடலாம். ஒன்று நடந்துடாது. இந்த மாதிரி ஸ்டாக்ஸை வேறு செக்டரில் ஃபஸ்ட்டு நல்ல ப்ளூ சிப்பில் ஐடென்டிஃபை பண்ணி கொக்கு மாதிரி வேல்யூவேஷனுக்காக காத்திருந்து, வேல்யூவேஷன் பற்றி தெரிலனாலும் அட்லீஸ்ட் விலையாவது குறைஞ்சிருக்காங்கிற சிம்பிள் லாஜிக் மூலமாக
அப்சர்வ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற காசை பிரித்து போட்டுட்டு அமைதியாக வந்து உட்கார்றது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு சொத்து தான். ஒருவேளை இந்த 8 ஸ்டாக்கில் 2 ஸ்டாக்கு ஃபெயில் ஆனால் கூட 6 ஸ்டாக்கு அந்த 2 ஸ்டாக்கு ஃபெயிலியர் ஆனதுக்கான காசையும் சேர்த்து உங்களுக்கு ரிட்டர்னாக பார்க்கும்பொழுது எஃப்டி ரிட்டர்னை விட கண்டிப்பாக அதிகமாக கொடுத்துருக்கும். முதல்ல இந்த மாதிரி நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ் அடாப்ட் பண்ணி உங்கள் கன்விக்ஷனை பில்டு பண்ணுங்கள். சாலிடான ஃபவுண்டேஷனை போட்டுக்கங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர்றேங்க. நன்றி நன்றி. ரொம்ப ஆற்றுன்னு ஆற்றிட்டேன்னு நினைக்கிறேன். பட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இன்புட் டேட்டா ப்ளஸ் என்னுடைய சைக்காலஜி அட்வைஸு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருக்குன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தொடர்ந்து பேச முடியும். மார்க்கெட்டை பற்றி ஸ்டாக்கை பற்றி டைரெக்டாக நியூஸ் போடுறேன், அதுவும் போக மாட்டேங்குது. அட்வைஸை பற்றி போடுறேன், அதுவும் போக மாட்டேங்குது. அப்போ என்ன போடுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேங்க. மிக்க மிக்க நன்றி.